அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பகுதியில் பார்க்கக்கூடியது சால்ட்ஸ், உப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆசிட் பேஸஸ் சால்ட் அப்படிங்கிறத டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆசிட் பேஸ் சால்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ரிவிஷன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆசிட் பேஸுடைய கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். அமிலம்னா என்ன, காரம்னா என்ன, அதை பற்றி சொல்லக்கூடிய வரையறைகள், கொள்கைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 3 வகையான கொள்கைகள் நம்ம பார்த்துருந்தோம். அந்த 3 வகையான கொள்கைகள் ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோஸில் இருக்குது, பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அமிலம் மற்றும் காரத்துடைய பயன்பாடுகள் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நேற்று பார்த்தோம்னா பிஹெச் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா இந்த ஆசிட் பேஸ் சால்ட்லேயே ரொம்ப முக்கியமான பகுதின்னு சொல்லக்கூடிய சால்ட், அதனுடைய யூசஸ். ஸோ சால்ட் பொதுவாக கேட்கக்கூடியது சால்ட்னா எப்படி ஃபார்ம் ஆகும், அமிலமும் காரமும் சேர்ந்தால் நம்மளுக்கு சால்ட் ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்குமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2 அண்ட் தென் 4 எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் வீடியோஸ். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தென் அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ARA 247 ஆப்லேயுமே டெய்லி ஒரு நோட்டிஃபிகேஷன், டெய்லி குவிசஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்றைய பகுதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சால்ட்டு. ஸோ சால்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சால்ட்டை பொறுத்தளவு ஒரு அமிலம், காரம், அமிலம் மற்றும் காரம் இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு உருவாகக்கூடியது. அப்போ HCl + NaOH அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ சால்ட் அப்படின்னு உப்புகள் அப்படின்னு சொல்றோம். சால்ட்ஸ், ஆசிட் ப்ளஸ் பேஸ் ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு உருவாகக்கூடிய சால்ட் அண்ட் வாட்டர் வெளியேறும், நீர் என்பது வெளியேறும். ஃபார் எக்ஸாம்பிள் HCl எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் பேஸுக்கு போல் NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டோம், நம்மளுக்கு உருவாகக்கூடிய சால்ட் என்னங்க, NaCl + H2O அப்படிங்கிற வாட்டர் என்பது சால்ட். அப்போ இந்த மாதிரி சால்ட் எவ்வாறு உருவாகுது அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கிறோம். தென் அதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமான சால்ட் அதனுடைய யூஸ் கேட்கக்கூடிய அந்த யூசஸ் தான் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ ஒவ்வொரு சால்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சால்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரண உப்புல இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ காமன் சால்ட், சாதாரண உப்பு அப்படின்னு சொல்றோம். அது உப்போட நேம் ஃபர்ஸ்ட் போட்டு அதனுடைய பயன்பாடுகள், அதனுடைய நிக் நேம்ஸ் அப்படின்றது தான் நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன் சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்றோம். சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் குளோரைடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய கெமிக்கல் ஃபார்முலா NaCl அப்படின்னு சொல்றோம். கெமிக்கல் ஃபார்முலா என்னங்க, NaCl அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது தெரிஞ்சோம் சாதாரண உப்பு, வேற என்ன இருக்கு, மேசை உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசை உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ராக் சால்ட், பாறை உப்பு என்று பாறை உப்பு அப்படின்னு சொல்றோம். அப்போ காமன் சால்ட்டுடைய மற்றொரு பெயர்கள் பார்த்தோம்னா மேசை உப்பு. இதெல்லாம் வந்து குரூப் 1ல கேட்ட கொஸ்டின். விச் டைப் ஆஃப், அதாவது விச் சால்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. பின்வரும் நோட்டில் எந்த உப்பு சாதாரண எந்த உப்பு மேசை உப்பு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றது இதுக்கு முந்தைய 2019 நினைக்கிறேன் குரூப் 1 கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின் தான் அது, சரிங்களா? ரொம்ப எளிமையாக தான் கேட்பாங்க உப்புகளை பொறுத்தளவு. ஸோ எதுக்காக சார் இந்த NaCl பயன்படுதுன்னா சமையலுக்கு, ஃபார் த குக்கிங் பர்பஸ், சமையலுக்கு பயன்படக்கூடிய உப்பு, சமையலுக்கு பயன்படக்கூடிய ஒரு உப்பு தான் NaCl அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா KCl அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய நிக்நேம் தான் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். பொட்டாசியம் குளோரைடுடைய நிக்நேம் என்னன்னு பார்த்தோம்னா மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? மூரியேட், தமிழ்லையும் அப்படி தான் கொடுப்பாங்க, மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு கொடுப்பாங்க. மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் எதுக்காக சார் பயன்படுது அப்படின்னா உரங்கள் தயாரிக்க, மேக்கிங் ஏ ஃபெர்டிலைசர், உரங்கள் தயாரிக்க பயன்படுத்துறாங்க, புரியுதுங்களா? ஆக்சுவலி உரங்கள் தயாரிக்கன்னு சொல்றதை விட இது உரங்களாக பயன்படுது. பொட்டாசியம் குளோரைடுன்றதே ஒரு உரம் தான். மியூரேட் ஆஃப் பொட்டாஷ், பொட்டாஷ் உரம் அப்படின்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? பொட்டாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய உரம் வகையை சார்ந்தவை. பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிறது உரங்களாக பயன்படுது. ஸோ 2 கேட்டகரியும் பார்த்தோம். ஒன்று NaCl சோடியம் குளோரைடு, அது வந்து எதுக்கு, சாதாரண உப்பு, டேபிள் சால்ட் மேசை உப்பு, பாறை உப்பு ராக் சால்ட் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக பயன்படுது, ஃபார் த குக்கிங் பர்பஸ், சமையலுக்கு பயன்படக்கூடியது. நெக்ஸ்ட் பொட்டாசியம் குளோரைடு வந்து மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய யூசஸ்ன்னு பார்த்தோம்னா அதுக்கு உரமாக பயன்படுது. நெக்ஸ்ட் சோடியம் பைகார்பனேட், அதிகமாக கேட்ட ஒரு கொஸ்டின். சோடியம்
பைகார்பனேட். இதோடைய கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தோம்னா NaHCO3 சோடியம் பைகார்பனேட். அப்போ சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதனுடைய நிக்நேம் பார்க்கும்போது இதுதான் வந்து நம்ம சமையல் சோடா அப்படின்னு சொல்றோம். பேக்கிங் சோடான்னு சொல்றோம். சமையல் சோடா, பேக்கிங் சோடா ஆங்கிலத்தில் சொன்னோம்னா பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்றோம். நிக்நேம் ரொம்ப முக்கியமான ஒரு நிக்நேம். இது வந்து நொதி உப்புன்னு கூட சொல்லுவாங்க. நொதி உப்பு எதுக்காக அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன், நொதித்தலுக்கு பயன்படக்கூடிய உப்பு என்பதால் இதனை நொதி உப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாவு இந்த மாவு புளிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு சால்ட் தடவும்ல, அதாவது தூவும்ல, சோடா மாவுன்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் சோடா உப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சோடா உப்பு, அந்த சோடா மாவுக்கு பேர் தான் சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு பேர். எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பயன்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தீயணைப்பான்களில் பயன்படுத்துகிறாங்க. செரிமான கோளாறுகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க. செரிமான கோளாறுகளை சரி செய்ய உப்பு எது அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், இந்த பேக்கிங் பவுடர்னு சொல்லுவாங்க சார், ரொட்டி சோடா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொட்டி சோடாவோட ஒரு பகுதி பொருள் தான் சோடியம் பைகார்பனேட். ரொட்டி சோடா என்பது என்ன அப்படின்னா இந்த சமையல் சோடா பிளஸ் டார்டாரிக் அமிலம் கலந்த கலவை. டார்டாரிக் அமிலம் இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ரொட்டி சோடான்னு சொல்லுவாங்க, பேக்கிங் பவுடர். எதுக்காக சார் ரொட்டி சோடா பயன்படுத்தப்படுது? பேக்கரிகளில், சரிங்களா, பேக்கரிகளில் ரொட்டிகளை மிருதுவாக்க, சாஃப்ட்னஸ் ஆஃப் பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொட்டிகளை மிருதுவாக்க, சாஃப்ட்னஸ் ஆஃப் பிரெட் அண்ட் கேக்ஸ். ரொட்டிகளை மிருதுவாக்க தான் அந்த ரொட்டி சோடா பயன்படுத்துறாங்க. அப்போ சமையல் சோடா பிளஸ் டார்டாரிக் அமிலம் ரெண்டும் சேர்ந்தது தான் ரொட்டி சோடா. இது கூட ஒரு கொஸ்டின் தான், ரொட்டி சோடாவில் பகுதி பொருட்கள் என்னென்னு கூட கேட்பாங்க, சரியா. தென் அதுக்கப்புறம் ரொட்டிகளை மிருதுவாக்க பேக்கரிகளில் பயன்படுத்தப்படும் பொருள் அப்படின்னு கேட்டாலும் அதுவும் சமையல் சோடா தான் வரும், ஓகேங்களா. ஸோ இது கூட இப்போ ரீசெண்டாக கேட்டாங்க, தீயணைப்பான்களில் பயன்படக்கூடிய உப்பு எது அப்படின்னு சொல்லி. ஸோ போலீஸ் எக்ஸாம் 2023 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக December 10 நடந்த பிசி எக்ஸாம், நடத்தக்கூடிய பிசி எக்ஸாமில் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ எந்த உப்பு பயன்படுது? சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்குறோம் சோடியம் கார்பனேட் அப்படிங்கிற உப்பு. சோடியம் கார்பனேட் Na2CO3 அப்படிங்கிறது ஃபார்முலா. சோடியம் கார்பனேட் Na2CO3. இதான் சலவை சோடா, வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம். சலவை சோடா, வாஷிங் சோடா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னங்க, அது சமையல் சோடா, பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்றோம். இது சலவை சோடா அப்படின்னு, சரிங்களா. ஸோ எதுக்காக பயன்படுகிறது, பயன்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடியது, இந்த ஹார்ட் வாட்டர் இன்டு சாஃப்ட் வாட்டர், இல்லாட்டி சாஃப்டனிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கடின நீரை மென்னீராக்க பயன்படுகிறது. கடின நீரை நீராக்க பயன்படுகிறது. கடின நீரை மென்னீராக்க பயன்படுது. அப்போ வாஷிங் சோப்ஸ், துவைக்கும் சோப்புகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது இந்த சமையல் சோடா தான். அப்புறம் பார்த்தோம்னா இந்த கண்ணாடி தொழிற்சாலைகள் பயன்படுது, கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ், கண்ணாடி தொழிற்சாலைகள். கண்ணாடி தொழிற்சாலைகளில் பயன்படக்கூடிய உப்பு. துவைக்கும் சோப்புகள், வாஷிங் சோப், துவைக்கும் சோப்புகள் தயாரிக்கவும் பயன்படுத்துறாங்க. அப்ப கடின நீரை மென்னீராக்க பயன்படக்கூடிய உப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சோடியம் கார்பனேட். இது அடிக்கடி கேட்கக்கூடிய இருக்கு, இதுவுமே கேட்பாங்க, புரியுதுங்களா. ஸோ வாஷிங் சோடாவுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோடியம் கார்பனேட் Na2 அந்த ஃபார்முலா. ரெண்டு சால்ட் புரியுதுங்களா. மொத்தம் இதோட 4வது சால்ட் பார்க்குறோம். பட் இந்த சமையல் சோடா, சலவை சோடாவில் இது 2வது சால்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம்
ஆக்சிக்ளோரைடு அப்படின்னு. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு CaOL2 அப்படிங்கிறது அதனுடைய OL2 அப்படிங்கிறது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு ஃபார்முலா. இதுக்கு நிக்நேம் பார்த்தோன்னா இதுதான் சலவை தூள் அப்படின்னு சொல்லுவோம். வாஷிங் பவுடர், சலவை தூள்னு சொல்லலாம். இதுதான் ப்ளீச்சிங் பவுடர். இது கூட ஒரு கொஸ்டின் தான், ப்ளீச்சிங் பவுடர்னு வேதி வாய்ப்பாடு எது அப்படின்னு கேட்பேன். ப்ளீச்சிங் பவுடர்னு வேதி வாய்ப்பாடு எது, முக்கியமான ஒரு கொஸ்டின். ப்ளீச்சிங் பவுடர் வேதி வாய்ப்பாடு என்ன? CaOCl2 கால்சியம் ஆக்சிக்ளோரைடு தான். அப்போ வாஷிங் பவுடர்னு சொல்றாங்க. சலவை தூள் என்னங்க? வாஷிங் பவுடர். எதுக்காக சார் ப்ளீச்சிங் பவுடர் பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்இன்ஃபெக்டடாக பயன்படுத்தலாம், கிருமி நாசினியாக பயன்படுத்துறாங்க. கிருமி நாசினியாக பயன்படுத்தும். வேற எதுக்காக பயன்படுத்தும்? இந்த சலவை தூள் என்று அழைக்கக்கூடிய கால்சியம் ஆக்சைடை கிருமி நாசினியாக பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து இந்த குடிக்கிற தண்ணியில எல்லாம் வாட்டர்ஸ், அதாவது அந்த குளோரின் ஸ்மெல் அடிக்குது தெரியும்ல, அப்போ அந்த குடிநீரில் கலந்து விடுறாங்க. எதுக்காக கலந்து விடுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியங்களை அழிப்பதற்காக. அப்போ குடிநீரில் பாக்டீரியாக்களை அழிப்பதற்காக பயன்படுத்துகிறாங்க. குடிநீரில் எது கலக்குறாங்க? பாக்டீரியாக்களை அழிக்க பயன்படுத்துகிறாங்க. பருத்தி தொழிற்சாலை மற்றும் லினன் தொழிற்சாலை, இந்த துணிகள் இருக்கு பார்த்தீங்களா, பருத்தி துணிகள் மென்மையாக இருக்கக்கூடிய காரணம் அதை வெளுப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. பருத்தி மற்றும் லினன் தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க. புரியுது இல்லையா? அப்போது கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்றது ப்ளீச்சிங் பவுடர் தான். ப்ளீச்சிங் பவுடர் தான். அந்த ப்ளீச்சிங் பவுடருடைய வேதி வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. எதற்காக பயன்படுது, அதோடைய பயன்பாடுகள் எல்லாத்தையும் தெளிவாக எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சால்ட் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் சொல்லக்கூடிய கார்பனேட். இதோடைய கெமிக்கல் ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா CaCO3 கால்சியம் கார்பனேட், CaCO3 கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ கால்சியம் கார்பனேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோடைய நிக்நேம் பார்த்தோம்னா சலவை கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சலவை கல்லுன்னு சொல்லுவாங்க. வாஷிங் ஸ்டோன் அப்படின்னு பேரு, சலவை கல்லுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு கல் என்றும் அழைப்பார்கள். சுண்ணாம்பு கல் அப்படின்னு சொல்லலாம். மார்பிள் பளிங்கு கல் என்றும் சொல்லலாம். பளிங்கு கல். கால்சியம் கார்பனேட் எதுக்காக பயன்படுத்துறாங்க, பயன்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாக் பீஸ்ன்னு சொல்றோம்ல, சாக் பீஸ் மேக் பண்றது, அதாவது சுண்ணக்கட்டி என்று அழைப்போம். சுண்ணக்கட்டி தயாரிக்க சாக் பீஸ் மேக் பண்றது கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற சால்ட் தான் பயன்படுது, சுண்ணக்கட்டி. ஓகே. அட் த சேம் டைம் இதுதான் கிளாஸ் இண்டஸ்ட்ரியிலையும் பயன்படுத்துவாங்க. கிளாஸ் இண்டஸ்ட்ரிஸ்னா கண்ணாடி தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய உப்பு. ஆல்ரெடி பார்த்தோம். சோடியம் கார்பனேட், வாஷிங் சோடான்னு பார்த்தோமா, வாஷிங் சோடான்னு சொல்லக்கூடிய சோடியம் கார்பனேட்டும் சரி, வாஷிங் ஸ்டோன் என்று அழைக்கக்கூடிய கால்சியம் கார்பனேட்டும் சரி, இந்த ரெண்டுமே கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ் கண்ணாடி தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும். இப்போ கேட்கலாம்ல, கண்ணாடி தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படக்கூடிய உப்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சோடியம் கார்பனேட் மற்றும் கால்சியம் கார்பனேட். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு கேட்டகரிஸாக இருக்கும். மற்ற சில உப்புகளுடைய பயன்பாடுகளும் ஜிப்சம் எப்சம் அப்படின்னு சொல்ல இம்பார்ட்டன். அதுவுமே அதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் சால்ட், தென் சில்வர் அயோடைடு மற்றும் பொட்டாசியம் அயோடைடு, இது ரெண்டும் செயற்கை மழையை உண்டாக்க பயன்படக்கூடிய செயற்கை மழையை உண்டாக்க. சில்வர் நைட்ரேட் KgNO3, இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா கோட்டிங் ஆஃப் மிரர்ஸ், அதாவது கண்ணாடியின் பின்னாடி பூச்சு, அதாவது கண்ணாடி பின்னாடி இருக்கும்ல பூச்சு, கண்ணாடியின் பூச்சாக பயன்படுத்துறது. சில்வர் புரோமைடு, ஸோ
புகைப்பட அதாவது இந்த ஃபிலிம் ரோல்ஸ்னு சொல்றாங்க, புகைப்பட சுருள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு உப்பு. புகைப்பட சுருள்ல பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சால்ட். தென் வேற என்ன தெரிஞ்சுக்கலாம்? பொட்டாசியம் நைட்ரேட், KNO3, பொட்டாசியம் நைட்ரேட். இதோட நிக்நேம் பார்த்தோம்னா இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படி. இந்த இந்தியன் சால்ட் பீட்டர் அழைக்கப்படக்கூடிய பொட்டாசியம் நைட்ரேட் எதற்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெடிபொருட்கள் தயாரிக்க பயன்படுத்துறாங்க. வெடிபொருட்களில். அதனால தான் இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டுக்கு ஒரு உப்பு இருக்கு. இட்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் சால்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வெடி உப்பு என்று பெயர். துப்பாக்கி பவுடர், துப்பாக்கி தூள்னு சொல்லக்கூடிய கன் பவுடர்ல இதை பயன்படுத்துறாங்க. கன் பவுடர் என்று அழைக்கப்படக்கூடிய கன் பவுடர்ல பயன்படுத்துறாங்க பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சால்ட். முக்கியமாக பார்த்தோம்னா இது இட்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல். வெடிபொருட்கள் தயாரிக்க பயன்படுத்த உறுப்பு தான் பொட்டாசியம் நைட்ரேட். நெக்ஸ்ட் என்ன கேட்கலாம்? சோடியம் நைட்ரேட், NaNO3, சோடியம் நைட்ரேட். இதுக்கு பேர் சிலி சால்ட் பீட்டர்னு பேர். சிலி சால்ட் பீட்டர் அதோடைய இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்குறோம். சிலி சால்ட் பீட்டர் அப்படிங்கிறது உரமாக பயன்படும். ஸோ அதோடைய நேம் இருக்கு பார்த்தீங்களா, சிலி சால்ட் பீட்டர்ன்றது அதோடைய நிக்நேம். சரியா, அதோடைய நிக்நேம். பட் NaNO3 நேம் என்ன, கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்டோம்னா சோடியம் நைட்ரேட் அப்படிங்கிறது அவருடைய நேம். அதனால இது இந்த சிலி சால்ட் பீட்டர், இந்தியன் சால்ட் பீட்டர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நைட்ரேட் வகை உப்புக்கள் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி பார்த்தது சில்வர் அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடு, சில்வர் புரோமைடு, சில்வர் நைட்ரேட், அதெல்லாம் சில்வர் உப்புக்கள் அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு 3 முக்கியமான சால்ட், அடிக்கடி கொஸ்டின்ல வரக்கூடியது இதுவும் தான். ஜிப்சம், எப்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய சால்ட். அதில் தான் நம்ம பார்க்கக்கூடியது ஜிப்சம் உப்பு, ஜிப்சம் சால்ட். இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படிங்கிற ஃபார்முலா என்னங்க? CaO4.2O ஃபார்முலாவும் கொஸ்டின் தான், நேமும் கொஸ்டின் தான். 2 விதமாகவும் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்போம். கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படிங்கிறது ஜிப்சம் உப்புடைய வேதி பெயர். இதுக்கு ஒரு நிக்நேம் இருக்கு ஜிப்சமுக்கு, பாலைவன ரோசா அப்படின்னு. பாலைவன ரோஜா. கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், பாலைவன ரோஜா என்று அழைக்கப்படக்கூடிய உப்பு எது அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் அ டெசர்ட் ரோஸ் அப்படின்னு பேர். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டெசர்ட் ரோஸ். பாலைவன ரோஜா என்று அழைக்கப்படக்கூடிய உப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிப்சம் உப்பு. எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிமெண்ட் தயாரித்தலில் பயன்படுத்தப்படுகிறது. தயாரித்தலில் சிமெண்ட் தயாரித்தலில் பயன்படுத்துறாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்று அழைக்கக்கூடிய பாரிஸ் சாந்து தயாரிக்கவும் பயன்படுத்துறாங்க. பாரிஸ் சாந்துனா என்னது, அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம். பாரிஸ் சாந்து தயாரிக்க அது எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா, ஜிப்சம் இப்போ ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கிடச்சிரும். ஜிப்சம் இப்போ ஹீட் பண்ணணும், அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் போனால் ஹீட்டுன்னு அர்த்தம். வெப்பப்படுத்தினால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாந்து கிடைச்சிரும். அப்போ கேட்கலாமா, அப்போ ஜிப்சம் வெப்பப்படுத்தினால் கிடைக்கக்கூடிய உப்பு எது அப்படின்னு கேட்பாங்க. ஜிப்சம் வெப்பப்படுத்தினால் நமக்கு என்ன உப்பு கிடைக்கும்? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்று அழைக்கக்கூடிய பாரிஸ் சாந்து. இப்போ பாரிஸ் சாந்து அந்த உப்பினுடைய பயன்பாடு என்ன, அதோட யூசஸ் தெரியணும்ல. ஓகே, அதுதான் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது. பாரிஸ் சாந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்
இதோடைய கெமிக்கல் நேம்னு பார்த்தோம்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ஹைட்ரேட். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படிங்கிறது அதனுடைய நேம். ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம்னா A4.12O. அப்போ ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹாஃப் இருக்கிறதுல அங்கே வந்து 2ன்னு வந்துருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டும் சேம். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படிங்கிறது பாரிஸ் சாந்தனுடைய கெமிக்கல் நேம் அண்ட் கெமிக்கல் ஃபார்முலா. புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாரிஸ் சாந்தனுடைய பயன்பாடுகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது எலும்பு முறிவை சரி செய்ய, எலும்பு முறிவு வந்து கட்டு போடுறாங்கல்ல, கட்டு போடுறதுக்கு பாரிஸ் சாந்து வச்சு போடுவாங்க, எலும்பு முறிவை சரி செய்ய. எலும்பு முறிவை சரி செய்ய பயன்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிலைகள் செய்கிறாங்கல்ல, ஸ்டாச்சுஸ், சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுது. சிலைகள் வார்ப்பதற்கு கட்டுமான பணிகள்லையும் பயன்படுத்துறாங்க. எதுக்காக கட்டுமான பணிகளில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சீலிங்கில் இல்லை சைட்லாம் பார்த்தோன்னா டிசைன் மேக் பண்ண, கட்டுமான பணிகளில் டிசைன் மேக் பண்ணுறது பணிகள். அப்போ இதெல்லாம் வந்து பாரிஸ் சாந்து உப்பினுடைய பயன்பாடு. சரியா? அப்போ கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் நீங்கள் ஜிப்சம் உப்பை வெப்பப்படுத்தினீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் கிடச்சிரும். புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு சால்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எப்சம் உப்பு அப்படின்னு சொல்லி, எப்சம் உப்பு எப்சம் உப்பு அப்படின்னு சொல்றோம். எப்சம் உப்புடைய கெமிக்கல் நேம் அண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது மெக்னீசியம் சல்ஃபேட், மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட், மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம்னா Mg(SO4.7) அப்படிங்கிறது எப்சம் சால்ட்டுடைய ஃபார்முலா. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், எப்சம் சால்ட் அடிக்கடி கேட்குறாங்க. அப்போ மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதனுடைய பயன்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதனுடைய பயன்பாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், லக்ஸேட்டிவ் என்று அழைப்பார்கள், மலமிளக்கி என்று அழைக்கக்கூடியது, மலச்சிக்கலுக்கு தீர்வாக பயன்படக்கூடியது, மலமிளக்கியாக பயன்படும் உப்பு எது அப்படின்னு கேட்பாங்க. அல்லது கான்ஸ்டிபேஷன் ரிலீஃபர் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? கான்ஸ்டிபேஷன் ரிலீஃபர் ஆர் லக்ஸேட்டிவ் ஆல்சோ, விச் சால்ட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் தி லக்ஸேட்டிவ்னு வாங்க. கான்ஸ்டிபேஷன் ரிலீஃபுக்கு பயன்படுத்தக்கூடிய சால்ட் எது, மலச்சிக்கலுக்கு தீர்வாக பயன்படக்கூடிய ஒரு உப்பாக தான் இந்த எப்சம் சால்ட் இருக்கு. ரொம்ப வேற எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்று கோளாறுகளை சரி செய்ய பயன்படக்கூடிய உப்பும் இதுதான். வயிற்று கோளாறுகளை சரி செய்ய பயன்படும் உப்பு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த எப்சம் உப்புடைய நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த வலி நிவாரணியா, பெயின் கில்லர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பெயின் கில்லர், வலி நிவாரணியாக பயன்படுத்து, வலி நிவாரணியாக, பெயின் கில்லர்னு சொல்றோம்ல, பெயின் ரிலீஃப், வலி நிவாரணியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உப்பு தான் இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு. ஸோ எப்சம் சால்ட் கடைசியாக பார்த்தாலும் ஒரு 3 வகை சால்ட்டு, ஜிப்சம், எப்சம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஜிப்சம் உப்பு, பாரிஸ் சாந்து, அதுக்கடுத்து இந்த எப்சம் உப்பு. 3 அடிக்கடி கொஸ்டின்ல கேட்குறாங்க, கொஞ்சம் எழுதி வச்சு. ஓகேங்களா? ஈவன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா விட்ரியால் உப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விட்ரியால் உப்புகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அது 3மே லேபில் பயன்படுத்தக்கூடியதான். விட்ரியால் உப்புகள் அப்படின்னு சால்ட்ஸ், உப்புகள் அப்படி
எல்லாமே ஆய்வகங்களில் காரணியாக பயன்படக்கூடியவை. விட்ரியால் உப்புகள் எல்லாமே ஆய்வகங்களில் காரணியாக பயன்படக்கூடிய ரீஏஜென்ட் ஆக்ட் பண்றாங்க. என்னென்ன சால்ட் இப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா அதோடைய நேம், அதோடைய நிக் நேம். பச்சை விட்ரியால், வெள்ளை விட்ரியால், நீல விட்ரியால் என்று அழைக்கப்படும் உப்பு, உப்போடைய பெயர், அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா, இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கு. அப்போ அதனுடைய பெயர் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கிரீன் விட்ரியால், பச்சை துத்தம், துத்தம்னு சொல்லுவோம் தமிழில், பச்சை துத்தம்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் நேம், அதாவது வேதிப்பெயர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபெரஸ் சல்ஃபேட், ஃபெரஸ் சல்ஃபேட், ஹெப்டாஹைட்ரேட். ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டோம்னா SO4.7 இதனுடைய ஃபார்முலா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் விட்ரியால், வெள்ளை விட்ரியால் என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளை விட்ரியால். இதே ஜிங்க் சல்ஃபேட், அதாவது துத்தநாக சல்ஃபேட் அப்படின்னு சொல்லலாம். ஜிங்க் சல்ஃபேட், ஹெப்டாஹைட்ரேட், ஹைட்ரேட். இதனுடைய ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம்னா ஜிங்க் சல்ஃபேட் ZnSO4.7H2O அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா. அடுத்து பார்த்தோம்னா நீல விட்ரியால், நீலத்துத்தம் அல்லது மயில் துத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீலத்துத்தம் அது மயில் துத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டோம்னா காப்பர் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட் அல்லது தாமிர சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட், பென்டாஹைட்ரேட், பென்டாஹைட்ரேட். அது எடுத்துக்கிட்டோம்னா CuSO4.5H2O ஃபார்முலா. இதெல்லாம் வந்து விட்ரியால் உப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே ஆய்வகங்கள் லேப்ல ரீஏஜென்ட்டா பயன்படக்கூடிய சால்ட் தான். பார்த்தோம்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சால்ட்டுமே தெளிவாக படிச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். ஒரு சில சால்ட் நம்ம புக்கில் இருக்கும், ஒரு சில சால்ட் புக்லேயே இருக்காது. அப்போ கொடுத்ததை தெளிவாக படித்தாலே கண்டிப்பாக இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்து ஒரு 15 to 16 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சால்ட் எல்லாத்தையுமே தெளிவாக படிச்சுங்க. இதுல இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி வரப்போகுது. ஈவன் குரூப் 1 குரூப் 2 கூட இப்படி தான் வரும். அதனால் இந்த சால்ட், இந்த வீடியோ மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி அதர் எக்ஸாம் படிக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதர் சோர்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையுமே இந்த வீடியோ மட்டும் போதும். ஒன்லி சால்ட் யூசர்ஸுக்கு இந்த ஒரு வீடியோ மட்டுமே. நல்லா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்க, ஷேர் பண்ணுங்க. தென் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சந்திப்போம். Anyway, keep watching, keep preparing. Thank you, thanks for all, and then bye bye.